ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது 3 காலங்களை பற்றியும் 3 குணங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நம்முள் உள்மனம், வெளிமனம், அறிவு என்று 3 குணங்கள் உள்ளன. அதேபோல் காலத்திலும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 நிலைகள் உள்ளன. இந்த 3 நிலைகளையும் நாம் கொஞ்சம் பொருத்தி பார்த்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உள்மனதில் பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தானாக குவிந்த விஷயங்கள். நாம் பார்த்தது, கேட்டது, சொன்னது, நாடகம், டிவி, படித்தது என பல நிகழ்வுகள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும். அதை நாம் பயன்படுத்தினால் இன்றைய காலகட்டத்திற்கு அது உதவாது. கடந்த காலம் என்பது இன்றைய காலத்தோடு ஒத்துப்போகாத ஒரு செயல். இன்றைய காலங்க மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையையும் நாம் மாற்றி அமைத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் நான் கடந்த காலத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என் தாத்தா அப்படி வாழ்ந்தார்கள், இது இன்றைய சூழ்நிலைக்கு உதவாது. நாம் இன்று எப்படி வாழப்போகின்றோமோ அதை திட்டமிட்டு வாழ்ந்தால்தான் சரியாக இருக்கும். ஒருவன் எப்போதும் பழங்காலத்தையே பேசிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், கடந்த காலத்தின் தற்பெருமைகள் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே திரிந்தான் என்றால் அவன் இன்னும் நடப்பு காலத்திற்கு வரவில்லை என்று அர்த்தம். கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒருவன் எப்பொழுது பார்த்தாலும் பயம், பதட்டம், குழப்பம், எதிரும் புதிருமாக பேசுவது, இதுபோல் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒருவன் அமைதியாக எடுத்த காரியத்தை மிகவும் சிறப்பாக யாருக்கும் நன்மை விளையும்படி பேரும் புகழும் வாங்கி உடல் நலம், மனநலம், பொருளாதார பாதுகாப்பில் கவனம் செலுத்தி தெளிவாக வாழ்ந்து கொண்டிருந்தால் என்றால் அவன் நிகழ்காலத்தில் வாழ்கிறான் என்று பொருள். நாம் நிகழ்காலத்தில் தான் வாழ வேண்டும். சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லும் பொழுது, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது அழகிய வீணை என்பார். காரணம் என்னவென்றால், நேற்று என்பது உடைந்த பானை, அது எதற்குமே உதவாது. நாளை என்பது மதில் மேல் பூனை, அது நாம் செய்யும் செயலுக்கு தக்கவாறு நல்லது செய்தால் நல்ல பக்கமும், தீமை செய்தால் தீய பக்கமும் குதிக்கும். அதை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது. இன்று என்பது அழகிய வீணை. அம்மா அப்பாவோடு, மனைவி மக்களோடு, குழந்தைகளோடு, நண்பர்களோடும், உறவினர்களோடும் ஆனந்தமாக பேசி வேலை செய்து மகிழ்ந்து வாழ வேண்டிய காலம் இன்றுதான். காலையில் 6 மணிக்கு முழிக்கின்றோம் என்றால் இரவு 9 மணி வரையில் நம்மளுடைய நிகழ்காலம் நம் கையில் இருக்கிறது. நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேன், பழைய சோறு சாப்பிட்டேன், அதுக்காக நான் நேற்றைய பழைய சோறு சாப்பிட்டதற்காக வருத்தப்படுகிறேன், பிரியாணி சாப்பிட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்றெல்லாம் இப்பொழுது அது உதவாது. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ அதை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்மையை விதைத்து கொண்டே சென்றால், நன்மையை நிறைய கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹீல் சாய் யோகா என்றும் இருக்கிறது, அதிலும் கண்டு மகிழுங்கள். ஞானம் பரவட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.